இன்னொரு கூடுதலா ஒரு தகவலும் கேட்டாரு. பொது வேட்பாளரா சீமான் நிறுத்தப்பட போகிறாரா அப்படின்னு. நான் பேசுகிறேன். 7 இடங்களா 7 இடம் நினைச்சேன். நேற்று முதலமைச்சர் பேசுறப்ப 8 இடம்ட்டாரு. அப்ப இன்னொருத்தர் வரப்போறான்னு புரிஞ்சுக்கிறேன். அது 8 முடியுமான்னு தெரியல. இல்ல அது 15 கூட போலாம். எனக்கு தேர்தல் ஆணையம் கூட அறிவிக்கல. 15 இடமா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி போட்டி போடும். அதே போல நாங்க மற்ற இடங்களில் யாருக்கும் ஆதரவு கிடையாது. எங்க மேடல மற்ற கட்சியை ஏற்றப்படுறது இல்லை. கடந்த காலத்தில் முன் வச்ச திராவிட கட்சிகள் மீதான விமர்சனம், திராவிட எதிர்ப்பு, அது எல்லாமே தொடரும். எங்கள்கிட்ட எந்த சமரசமும் இல்லை. திரு நந்தகுமார், உங்களோட நிறைவு பார்வை. இல்லை, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த வந்தே மாதரம்ல செந்தில் சொன்னார், இது ஆனந்த மடத்தில் வந்த பாட்டு எடுத்து இப்போ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவல் கரெக்ஷன் என்னன்னா, வந்தே மாதரம்ங்கிற பாட்டு 1870 வந்தது. ஆனந்த மடம் நாவல் புக்கு 1882 வந்தது. வந்தே மாதரம் பாடல் தான் முதல் வந்தது. ஆனந்த மடம்ங்கிற நாடகம் பிற்காலத்தில் வந்தது, அந்த புக் வந்தது. அடுத்தது இந்த ஒன்றிய அரசாங்கம் வெர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது பாருங்க, இப்போ மாற்றிக்கிட்டாரு இந்திய அரசாங்கம்லாம் சொல்கிறாங்கன்னா, வாயில் பேசுறது ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஒன்றியமா, யூனியனா, இந்திய அரசாங்கமா, ஒன்றியம் இவங்க மாத்தினப்ப பெரிய கடுமையான விமர்சனம். அதனாலதான் விஜய் அவர்களே என்ன சொல்றாரு, நம்ம டாக்லெஸ் ஒர்க் மோர், அந்த மோடு தான் என்னுடைய மோடுங்கிறாரு. அது சரியான திசையை நோக்கி போறாரு. அடுத்தது இப்ப செந்தில் சொன்னாரு, வன்னி அரசு இந்த ஆணவ படுகொலைக்கு எகென்ஸ்டா சட்டம் கொண்டு வர விசிகா தயாரா இருக்கு, ஆனா தாவேகா இதை தடுக்குதுன்னு. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் அப்படி சொல்றாரு? எவிடன்ஸ் கதிர் சொன்னாருன்னு சொல்ல. அப்ப அது முழுமை இல்லை. எவிடன்ஸ் கதிர் பேசினது செந்திலுக்கு தெரிஞ்ச போது, எவிடன்ஸ் கதிர் பேசினதுக்கு அப்புறம் வன்னி அரசு அதை பத்தி என்ன பேசினாருங்கிறது ஏன் செந்தில் தெரிஞ்சுக்காம விட்டுட்டாரு? நீங்க சொல்லுங்க. தெரிஞ்சு அப்ப அவர் தெளிவாவே சொல்றாரு, இல்ல விசிகாவும் தாவேகாவும் இதுல நாங்க முழுசா உடன்பாட்டோட நிக்கிறோம், ஒத்த கருத்தோட நிக்கிறோம், ஆணவ படுகொலைக்கு சட்டம் கொண்டு வர்றதுக்குங்கிறது தெளிவா வன்னி அரசு தெளிவுபடுத்துறாரு. இல்ல நீங்க படிங்க. அடுத்தது இன்னைக்கு சோசியல் சர்வே, ஜஸ்டிஸ் சர்வேங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறது எப்படின்னாக்கா, எத்தனை தலைகள் இருக்குன்னு பார்ப்பாங்க. இங்க தமிழ்நாடு எடுக்க போகக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் சர்வே என்னன்னா, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, ஆழமா போய் டீப்பா போய் அவங்கள லைவ்லிஹுட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்க போறாங்க. இதற்காக நீங்க இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிரணியில கூட்டணியா இருந்தா கூட பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கைகோத்து இருந்தா கூட அவரு போய் இன்னைக்கு அதை பாராட்டுறாரு. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த அரசாங்கம் செய்ய தவறியது. ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்களும் சரி, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதைத்தான் பெரிய கோரிக்கைகளா எத்தனை தடவை நாங்க போய் பார்த்தலாம், கோரிக்கை வச்சுங்கிறத பல இடத்துல பொதுவெளியில பேசியிருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் இல்லாம இப்ப விஜய் அவர்கள் மத்திய அரசாங்கம் சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க சோசியல் ஜஸ்டிஸ் சர்வே எடுப்போங்கிறாங்க. அப்போ இன்னும் தமிழக அரசாங்கம் அதுல ஆழமா போய் பார்க்க போடுது. அது வேற இது வேற. இது இன்னும் ஆழமா போய் பார்த்து எந்தெந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் யார் யாருக்கு தேவை, என்னென்ன தேவை, வேலை வாய்ப்புல ஏதாவது மாற்றம் கொண்டு வரணுமா, இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்களை ஏதாவது மாற்றம் கொண்டு வரணுங்கிறது அதுதான் அடிப்படை டேட்டா பேங்கா மாறப்போகுது. அதை இந்த தாவேகா அரசாங்கம் செய்ய வர்றது உள்ளதுமே பாராட்டுறது. அடுத்தது இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட், அது தட்ஸ் நாட் அ கரப்ஷன். இப்ப திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல இருக்கிறதெல்லாம் கரப்ஷன். இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட்னா என்னன்னாக்கா, என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வருமானத்தையோ நான் டிஸ்க்ளோஸ் பண்றதுலயோ ஒரு இன்கம் டாக்ஸ் என் மேல போடுறதுல ஒரு டாக்ஸேஷன்லயோ எனக்கு எந்த மாற்று கருத்து இருந்தாலும், எனக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமை, நான் போய் எனக்காக இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட்டை ஃபைட் பண்றது. இன்னைக்கு நீங்க கோர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஆயிரக்கணக்கான தனிநபர்களும் கம்பெனிகளும் இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட்ல கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஊழல் இல்லை. அப்ப ஊழல்னா என்ன, இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட்னா என்னங்கறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஏவேவேலு அவர்கள் சிங்கப்பூர் போயிருக்காரு சார். அவருக்கு இங்க அவர் ஹாஸ்பிட்டலே இல்லையா, அவரே ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காரு சார். அப்ப இங்கெல்லாம் உங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு இல்லையா? இன்னைக்கு எவ்வளவோ பெரிய ஆட்கள்லாம் எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்லாம் வரும்போது உங்க ஹாஸ்பிட்டல்ல, நீங்க நடத்துற ஹாஸ்பிட்டல்லே போய் நீங்க அட்மிட் ஆகாம நீங்க சிங்கப்பூர் போறீங்கன்னா, எதுக்காக சிங்கப்பூர் போறீங்க? அப்போ அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் பண்ணனால அடுத்த வர மினிஸ்டருக்கு ஒரு லுக் அவுட் நோட்டீஸ், எக்ஸ் மினிஸ்டருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. அதை மறுபடியும் கோர்ட் கேன்சல் பண்றாங்க. அது அடுத்தது. என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, தீவிரவாதத்தை எப்படி வேரோட புடுங்கி எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஊழல்வாதத்தை வேரோடு புடுங்கி எடுக்கணும். இதுக்கு எந்த தயவுதாட்சியம் கிடையாது. இன்னைக்கு என்னுடைய வேண்டுகோள் ஐயா விஜய் அவர்களுக்கு, அதிமுக இருந்து உங்க கட்சியில சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களா இருந்தாலும் அவங்க மேல இன்னைக்கு வழக்குகள் இருந்துச்சுன்னா, உங்க அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் பிரஸ் மீட்ல சொன்ன மாதிரி அந்த வழக்குகள் அதனுடைய வேகத்தை விட இன்னும் நீங்க துரிதப்படுத்தணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இன்னைக்கு அவர் மேல சிபிஐ வழக்கும் இருக்கு. அப்ப அதை எந்த இடத்துலயும் தாவேக அரசாங்கம் போய் கை வைக்க முடியாது சிபிஐல. அப்போ இந்த வழக்குகள் டிவிஎஸ்சி வழக்குகளா இருந்தா கூட துரிதப்படுத்தி, ஆனா உங்க பக்கத்திலே இருக்கிறாங்க. இப்போ அதிமுக இருக்கக்கூடிய ஒரு மாஜி அமைச்சர்கள் மேல
நடவடிக்கை எடுக்கணும்னா கூட உங்களுக்கு இடர்பாடுகள் வரலாம். ஆனா இப்ப உங்க கூடயே இருக்கிறாங்க, அவங்கள நீங்க இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். 4/7/2026 புதிய தலைமுறையில் வந்த செய்தியை நான் சொன்னேன். வன்னி அரசுக்கு ஒத்துழைப்பு இல்லை என்று எவிடன்ஸ் கதிர் சொன்னது. அதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்புதான் இருவரும் சந்தித்து சார், கொண்டார்கள். வன்னி அரசு அதுக்கப்புறம் கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம் இப்படி எவிடன்ஸ் கதிர் சொன்னதற்கு வன்னி அரசு எந்த கிளாரிபிகேஷனையும் கொடுக்கல. நீங்க இந்தியா டுடேலயே வந்திருக்கு செந்தில், எடுத்து படிங்க. இந்தியா டுடேல வன்னி அரசு எவிடன்ஸ் கதிர் சொன்னது தப்புன்னு சொல்லியிருக்காரா? இல்ல வாசிங்களேன். TVK allay VKC to push for separate law against all killing in Tamil Nadu. அந்த ஹெட்டிங்ல இந்தியா டுடேலயே வந்திருக்கு. எத்தனாம் தேதி வந்திருக்கு? நான் என்ன கேக்குறேன், எவிடன்ஸ் கதிர் எந்த மறுப்பையும் சொல்லல அவரு. இது ஜூலை 7ஆம் தேதி வந்தது. எவிடன்ஸ் கதிர் என்னைக்கு பேசினாரு? ரொம்ப தெளிவா கேக்குறேன். எவிடன்ஸ் கதிர் என்னைக்கு பேசினாரு? 4ஆம் தேதி பேசினாரு. இது 7ஆம் தேதி ஜூலை பேசினாரு. நான் திருப்பி சொல்றேன், இது 7ஆம் தேதி ஜூலை. அதுக்கு அப்புறம் வந்ததா முன்னாடி வந்ததா? நான் எவ்வளவு தெளிவா கேட்டேன். நானும் அதே தான் தெளிவா சொல்றேன். ரொம்ப தெளிவா கேக்குறேன். எவிடன்ஸ் செந்தில், we are sitting on 11th of July. Yes sir. நான் ரொம்ப நீங்க you are quoting your information from 4th of July. என் கேள்வி, my question is that why you have not looked at the information on 7th of July? நீங்க கேட்கலாம் பண்றீங்க. நான் ரொம்ப இல்ல நான் தெளிவா சொல்றேன். என் கேள்வி அதுல எவிடன்ஸ் கோட் பண்ணி அவர் பேசியிருக்காரு. எவிடன்ஸ் கதிர கோட் பண்ணி பேசியிருக்காரா? சொன்னது அத தவறு மறுக்கிறாரா? இல்ல அப்படி மறுக்கல. அத மறுக்கல. விளக்கம் அட்லீஸ்ட் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இப்போ வந்து ஒரு அமைச்சர் உட்கார்ந்துகிட்டு சொல்லக்கூடிய எல்லா நண்பர்களுடைய கருத்துக்கும் பதில் கருத்து சொல்றதை விட பதிலா என்ன இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் ஒத்துழைச்சு பண்ணலாம் பெட்டரா இருக்கும். நான் என்ன சொல்றேன், ஒருத்தருக்கு ஒரு பதில் உங்களுக்கு நோக்கம் இல்ல. அது அந்த நான் உங்க பதில நான் கன்வின்ஸ் ஆறேன். நியாயமான பதிலா இருக்கலாம், பிரச்சனை அது இல்ல. நான் என்ன சொல்றேன், உங்க பதில் நியாயமான பதிலா இல்ல. அந்த இதை அவரை குறிப்பிடாம பொதுமையா அவர் பதில் சொல்லிருக்காரு. நான் கேட்டது, நீங்க சொன்ன கேள்விக்கு ஒரு வாதம் வச்சேன். என்ன வாதம் வச்சேன்னா, அவர் இதற்காகவே இயங்கக்கூடியவர், பணியாற்றக்கூடிய எவிடன்ஸ் கதிர். அதற்கு ஒரு தினங்களுக்கு முன்பு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அவரை சந்திக்கிறார். சந்தித்த பிறகு அவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. என்ன குற்றச்சாட்டு சொல்றாரு? ரொம்ப கவனமாக கவனிங்க. வன்னியரசுக்கு உடன்பாடு இருக்கிறது கொண்டு வரணும்னு நினைக்கிறார். ஆனால் தாவேக்காவுக்கு உடன்பாடு இல்லைன்னு இன்னொரு படி மேல ஆதாரம் போய் சொல்றேன். விகடன் 7 ஜூனியர் விகடன் 7 இது அப்படியே எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்குதுன்னா, கொண்டு வர வேண்டும் என்று வன்னி அரசு ஆர்வமாக இருக்கிறார், ஆனால் தாவேக அரசுக்கு உடன்பாடு இல்லை. காரணம், தென் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களின் வாக்குகளை இழந்து விடுவோம் என்று தாவேக அஞ்சுகிறது ஜூனியர் விகடன் 7 எழுதியிருக்கிறது. இல்ல ஒரு ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்டா இருக்கின்றது. விளக்கம் சொன்னா நல்லா இருக்கும் கேக்குறேன். அவ்வளவுதான். கரெக்ட். நீங்க கேட்ட பதில் கேள்வி கரெக்ட். ஆனால் அதுக்கு சமூக நீதி அமைச்சர் இருக்காரு, அந்த வன்னி அரசு அதுக்கு தெளிவு கொடுத்துட்டாரு. தாவேகோட ஸ்டாண்ட் தெளிவா இருக்கு. நாங்க அன்னைக்கே சுப்ரீம் கோர்ட் போய் இதுக்காக ஒரு தனி சட்டம் கேட்டவங்க நாங்க. எடுத்தா கண்டிப்பா நடக்கட்டும், நல்லது.